காங்கிரஸ் திமுக கூட்டணி சுயநலமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அத்துடன் இந்த கூட்டணி குடும்பாட்சியின் அரியணைக்காக சேர்ந்தது என்றும் பிரதமர் சாடியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பலத்தை அதிகரிக்கும் நோக்கில் அக்கட்சி தற்பொழுதே களத்தில் இறங்கி அதற்கான பணிகளில் துரிதமாக செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற தொகுதி வாரியாக வாக்குச்சாவடி அளவிலான நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். இதன்படி தமிழகத்தில் வடசென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், மதுரை, திருச்சி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடி மட்டத்திலான நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார். இதில் திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் பங்கேற்றனர். மத்திய சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் ஏராளமானோர் பங்கேற்றனர். அவர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ள கூட்டணி மக்கள் நலனை அறவே மறந்த கூட்டணி என்று குற்றம் சாட்டினார். ராஜீவ்காந்தி கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷனின் அறிக்கையின் பொழுது மோதிக்கொண்ட காங்கிரசும் திமுகவும் தற்பொழுது கூட்டணி அமைத்துக் கொண்டது சுயநலமானது என கூறினார். This so-called Grand Alliance are a club of rich dynasties. They are only to promise family rule. People can see through their opportunism and will never accept such an incoherent coalition. India wants democracy. The alliance wants dynasty. India wants growth for all. The alliance wants growth for only their families. காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தற்பொழுது அந்த கட்சியுடன் இணைந்துள்ளது வேடிக்கையானது எனவும் விமர்சித்தார். சவால்கள் நிறைந்திருந்தாலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவிலும் அதிக வாக்குகள் பெறும் கட்சியாக இருந்தால் பாஜகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று தனது கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி ஊக்கமளித்தார்.